டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபரில் நீங்கள் பண்ண வேண்டியது 3 ஸ்டெப்பு. 3 நிமிஷத்தில் வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுங்கிறத இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஹவுசிங் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஹவுசிங் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பே ஆன் கிரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த ஒரு 3 ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஹவுஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ரெண்ட், அப்புறம் மோர் கேட்டகரிஸ் அப்படிங்கிறத போடலாம். ஸோ ஆஃபீஸ் ரெண்ட், ஹவுஸ் ரெண்ட்டு சில கார்டுக்கு வரல. ஸோ அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இந்த மோர் கேட்டகரிஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், புக்கிங் டோக்கன், செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 20,000 அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிறத கீழே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத உங்கள் ஓன் அக்கௌண்ட் பண்ண முடியாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கார்டுலேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு யூபிஐ ஐடி மட்டும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் அப்ளை பே 20,000 அப்படின்னு இருக்கா. ஸோ நான் வந்து கீழே வந்து என்ன ரெசிபியன் நேம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ ரெசிபியன் நேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேமு, அப்புறம் இன்வைட் கோடு வந்து ஒன்று கேட்கும். ஸோ GP66 அப்படிங்கிற இந்த இன்வைட் கோட் நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த இன்வைட் கோட் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆனால் நான் இந்த இன்வைட் கோடை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து இந்த ஆப்லேயே வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பே டோட்டல் 19,986 இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கணிசமாக ஒரு 10% வரைக்கும் கேஷ்பேக் வந்துடும். அதாவது ஒரு 150லேருந்து ஒரு 180 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த ஆப்லேயே ஆட் ஆகிடும். ஸோ இதுலேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் நம்ம கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். கார்டு நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அது எப்போ என்னைக்கு டேட்டில் எந்த டயத்துக்கு அப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற அமௌண்ட் அந்த டீட்டெயிலும் வந்து இந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அந்த டயத்துக்கு நீங்கள் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அமௌண்ட் வந்து கட் ஆகிடும். பட் கட் ஆன கார்டுலேருந்து கட் ஆனதுக்கப்புறம் 2 days வந்து ஆகுது. ஸோ இதான் வந்து விஷயம். ஸோ இந்த விஷயத்தை நான் ஷார்ட்ஸில் போடணும்னு நினச்சேன், அதனால் உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.